ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா நேச்சர் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது விட்டமின் சி சீரம் எப்படி தயாரிக்கலாம் என்று தான் பார்க்க போகிறோம். இதை யூஸ் பண்ணுறதால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ள போகிறோம். விட்டமின் சி சீரம் சன் பேர்னிங்கினால முகம் பாதிக்கப்பட்டு அங்கங்கே கரும்புள்ளிகள் திட்டுக்கள் காணப்படுமாயின் அதை மிக விரைவாக சரி செய்யக்கூடியது இந்த விட்டமின் சி சீரம். மற்றும் முகப்பருக்களினால் வந்த வடுக்களை நீக்கி முகத்தை பொலிவடைய செய்யும். வயது செல்லும் போது கண்ணோரங்கள் காதோரங்களில் வரும் சுருக்கங்களை நீக்கி 30 வயது ஒருவரை 20 வயதான தோற்றத்துக்கு மாற்றக்கூடியது இந்த விட்டமின் சி சீரம். முகத்தில் அங்கங்கே வீக்கங்கள் காணப்பட்டால், ஃபங்கஸ் தொற்றுக்கள் காணப்பட்டாலும் அதை மிக விரைவாக சரி செய்து முகத்தை பழைய நிலைக்கு பொலிவடைய செய்யும். மற்றும் தொங்கி வலுவிழந்து காணப்படும் ஸ்கின்னை டைட்டாக்கி ஸ்மூத் அண்ட் க்ளோவாக மாற்றக்கூடியது இந்த விட்டமின் சி சீரம். சரி, இனி இவ்வளவு நன்மைகள் தரக்கூடிய இந்த விட்டமின் சி சீரத்தை வீட்டில் தயாரித்து எப்படி பயன்படுத்தலாம் என்று பார்க்கலாம் வாருங்கள். எமது சேனலில் வரும் பயனுள்ள மருத்துவ மற்றும் அழகு குறிப்புகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மீடியா நேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வரும் பெல் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணி வச்சிருங்க. விட்டமின் சி சீரம் தயாரிக்க விட்டமின் சி டேப்லெட்ஸ் தேவைப்படுது. இதை நீங்கள் ஃபார்மசியில் வேண்டிக் கொள்ளலாம். இந்த விட்டமின் சி டேப்லெட்ஸ் லூஸ்லையும் இருக்கிறது. நீங்கள் பேக்கிங்கில் இருக்கிற விட்டமின் சி டேப்லெட்ஸை மாத்திரம் இதற்காக யூஸ் பண்ணி கொள்ளுங்க. இந்த விட்டமின் சி டேப்லெட்ஸ் வேறொன்றும் இல்லை, ஜலதோஷம் மற்றும் காய்ச்சல் நேரத்தில் நாங்கள் எடுத்துக்கொள்கிற சாதாரண விட்டமின் சி டேப்லெட்ஸ் தான். இதற்காக பயப்பட தேவையில்லை. ஒரு கிழமைக்கு போதுமான விட்டமின் சி சீரம் தயாரிக்க நான் 6 டேப்லெட்ஸை எடுத்திருக்கிறேன். இதை நல்லா பவுடர் ஆக்கி கொள்ளுவோம். இந்த விட்டமின் சி சத்து எங்களது உடலுக்கு நிச்சயமாக தேவையான ஒன்று. நாங்கள் அறியாமலேயே அன்றாடம் விட்டமின் சி சத்துள்ள உணவுகளை சேர்த்துக்கொள்கிறோம். டொமேட்டோ, லெமன், ஆரஞ்சு போன்ற உணவுகளில் அதிகமான விட்டமின் சி இருக்கிறது. இந்த விட்டமின் சி குறைபாடு தான் அதிக அளவு உடல்நல குறைவுகளும் ஏற்பட காரணமாக இருக்கிறது. இந்த விட்டமின் சில ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட் ஹை லெவலில் இருக்கிறதால ஸ்கின்னில் ஏற்படக்கூடிய தொற்று, முகப்பரு, அலர்ஜி, வீக்கங்கள் போன்றவை வரவிடாமல் பாதுகாக்கும் ஆற்றல் கொண்டது இந்த விட்டமின் சி. இந்த விட்டமின் சி டேப்லெட்ஸை இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த விட்டமின் சி சீரம் eBay, அமேசான் போன்ற விற்பனை வலைத்தளங்களில் 1000 to 2000 மேலே தான் சேல்ஸ் ஆகுது. ஆனால் நாங்கள் குறைந்த விலையில் விட்டமின் சி டேப்லெட்ஸை வேண்டி இந்த விட்டமின் சி சீரத்தை தயாரித்து நாங்களே வீட்டில் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இந்த விட்டமின் சி பவுடரோட ஃப்ரெஷ் கெட்டாலிஜல் 2-3 ஸ்பூனையும் சேர்த்து கொள்ள போகிறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் கெட்டாலிஜல் இல்லாட்டி நீங்கள் கடையில் விற்கிற கெட்டாலிஜலையும் இதற்காக யூஸ் பண்ணி கொள்ளலாம். அல்லது ரோஸ் வாட்டரையும் நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களோட ஸ்கின் சாஃப்டாக இருந்தால் ரோஸ் வாட்டர் மற்றும் அலோவேரா ஜெல் சிறந்தது. உங்களோட ஸ்கின் ரஃப்பாக இருந்தால் வெஜிடபிள் கிளிசரினை இதோட ஆட் பண்ணி கொள்ளும் போது உங்களோட ஸ்கின் சாஃப்டாக மாறும். மற்றும் இதனுடன் ஒரு கேப்சூல் விட்டமின் இயையும் ஆட் பண்ணி கொள்ளுவோம். இந்த விட்டமின் சி பவுடர் நன்றாக கரையும் வரைக்கும் பொறுமையாக டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. இந்த விட்டமின் சி பவுடர் நன்றாக மிக்ஸ் ஆகி கரைந்த பிறகு ஒரு டார்க் பாட்டிலில் இந்த விட்டமின் சி சீரத்தை ஸ்டோர் பண்ணி கொள்ளுவோம். இந்த விட்டமின் சி சீரத்தை நிச்சயமாக ஒரு டார்க் பாட்டிலில் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணி கொள்ளணும். இந்த விட்டமின் சி சீரம் சாதாரண வெளிச்சம் மற்றும் சூரிய வெளிச்சத்தில் படும்போது அதனுடன் தாக்கம் புரித்து இதில் கலர் கூட மாறிடும். அதற்கு பிறகு எங்களுக்கு எந்த யூஸும் இல்லை மற்றும் இது அலர்ஜியை கூட ஏற்படுத்தலாம். அதனால் நீங்கள் டார்க் பாட்டில் ஒன்றில் இதை ஸ்டோர் பண்ணுறது மிகவும் சிறந்தது. இந்த விட்டமின் சி சீரத்தை 1 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணி கொள்ளலாம். இது ஒரு கிழமைக்கு போதுமான விட்டமின் சி சீரம். இந்த விட்டமின் சி சீரத்தை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நைட்டில் தூங்குவதற்கு முன்னாடி ஃபேஸை நன்றாக வாஷ் பண்ணிவிட்டு விட்டமின் சீரத்தை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு 2-3 சொட்டுகள் எடுத்து ஃபேஸில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொள்ளுங்க. அடுத்த நாள் மார்னிங் உங்களோட ஃபேஸை நன்றாக வாஷ் பண்ணி கொள்ளுங்க.
உங்களோட ஸ்கின் கேர் ரூட்டீனில் இந்த விட்டமின் சீரத்தையும் சேர்த்துக்கொள்ளுங்க. இந்த விட்டமின் சி சீரத்தை தொடர்ந்து யூஸ் பண்ணி கொண்டு வரும்போது ஃபேஸில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் மிக சீக்கிரத்தில் சரியாகிடும். 30 வயது தோற்றமுள்ளவர்களை 20 வயது தோற்றமுள்ளவர்களாக மாற்றி அமைக்கக்கூடியது இந்த விட்டமின் சி சீரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு எழுதுங்க மற்றும் லைக் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள அழகு மற்றும் ஆரோக்கிய குறிப்புகளை உடனுக்குடன் நீங்கள் பெற வேண்டுமாயின் எங்களுடைய மீடியா நேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சிருக்க வேண்டும்.